இந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா இவன் என்ன செய்யணும்? வீட்டு சாவியை கம்பெனிட்ட கொடுத்துட்டு இவன் வெளியேறணும். இவன் வெளியேறினா எங்க போவான்? தமிழ்நாட்டுக்கு வரணும். அவனுடைய பூர்வீகம் 7 தலைமுறைக்கு முன்னால் அவன் எங்கிருந்து புறப்பட்டானோ அங்க போய் சேரடான்னு சொல்லுது கேரள மாநில அரசாங்கம். நாங்க என்ன கேட்கிறோம்? 7 தலைமுறையாக வாழக்கூடிய இடுக்கி மாவட்டத்தை தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலையில் வாழக்கூடிய 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளிக்கு வீட்டை உத்தரவாதப்படுத்தும். முதல்ல சம்பந்தப்பட்ட விபத்தில் அடிபட்ட நபர் என்ன செய்வாரு? மூணாறுல இருக்கக்கூடிய டாடா பன்னோக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறார். அங்க கொண்டு வந்த உடனே அது சின்ன காயமோ பெரிய காயமோ அங்க இருக்கக்கூடிய வெள்ளை பேப்பர் எதுக்கு இருக்கு தெரியுமா? பரிந்துரை செய்வதற்காக இருக்கிறது. பேப்பரும் பேனாவும் ஒண்ணு தேனியில் இருக்கக்கூடிய கானாவிலக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அங்க ஓடிடும். இல்லை என்று சொன்னால் கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அங்க ஓடிடும். உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும், நடப்பதை நடப்பதாக பேச வேண்டும். சமகாலத்தை பற்றி எழுதுடா. நீ கவிஞரா? நீ சமகாலத்தை, நீ இலக்கியவாதியா? சமகாலத்தை பற்றி எழுது. நீ நல்ல இடதுசாரியா? நீ சமகாலத்தை பற்றி பேசு. சமகாலத்தை பற்றி பேச மாட்டேன், வேள்பாரியைத்தான் பேசுவேன். வேள்பாரி வாழ்ந்த காலம் தெரியுமா? சமகாலத்துல உன் ஊர் நாரி போய் கிடக்கு. இந்தியாவில் முதல் அசுத்தமான ஊர் மதுரை. வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம். இதை எதிர்பார்க்காத ஒரு பெரிய அவமானமா இருக்கு. மதுரையை சுத்தமாக்குகிறோம். ஆனா பட்டியல் எங்க வந்துருச்சு? முதலிடத்துல வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க? ஒப்பனை செய்தால் ஒப்பனையை கலையுங்கள். நாடகம் 24 மணி நேரமும் நான் ஒப்பனையோடு தான் இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் அரசியல்வாதியா? நீங்கள் இயக்கவாதியா? நீங்கள் தத்துவவாதியா? நீங்கள் நடிகர்கள். நீங்க கேரளாக்குள்ள பயணம் பண்ணா கண்டிப்பா ஒரு பயன்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். போட்டே தீரும். தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய கனிம வளங்களை ஏற்றுவதற்காக அனுமதிக்கப்படாத பாடி கட்டுமானங்களோடு ஆயிரக்கணக்கான வண்டிகளிலே கனிம வளங்களை எடுத்து செல்வதற்காக தமிழகத்திற்கு அனுதினமும் வருகிறீர்கள். இதை கேட்பதற்கு இங்க ஆர்டிஓக்கு, நம்ம ஆர்டிஓக்களுக்கு, இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆம்னி பஸ் கேரளாக்குள்ள போன உடனே 30 வண்டியை பிடிச்சி 70 லட்சம் ரூபாய் பயன்படுது. எம்பிடி டிபார்ட்மெண்ட் ஒரே நாள்ல 70 லட்சம் ரூபாய்க்கு பயன்படுறது. நாங்க என்ன கேட்கிறோம்? எம்பிடி டிபார்ட்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் ஒரு ஆர்டிஓ செய்தால், டிஎன் 11 கொண்ட வாகனம் என்றால் அதற்கு ஒரு மரியாதை அங்க கொடுப்பான். பின்னால் அவர் தான் ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கும். நம்மள சைடு வாங்கியும் போக மாட்டோம். இயல்பாக அவருடைய மனதிலே ஊறி இருக்குது. மறுக்கட்டும் பார்ப்போம். சென்னை நகரத்திலே எத்தனை கேஎல் வண்டி ஓடுது? யாராவது பின்னால் போய் ஆர்ன் அடிக்கிறோமா? விரட்டுறோமா? எல்லாத்தையும் நானும் பூசி மெழுக முடியாது. அதான் உண்மை. நான் பேச வேண்டியதை நான் என்னுடைய சமூகத்து இளைஞர்களிடத்துல நான் சொல்லித்தான் ஆகணும். சட்டமன்றத்தில் ராஜா, தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பேசுறாரு. தமிழ் பிள்ளைகளுக்கு சாதி சான்று வேண்டும். அந்த அவர் பேசும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய போராட்டத்தை சட்டமன்றத்துக்குள்ளே உரத்த குரல் எழுப்பி என்ன செய்யறது? போராட்டம். தேவிகுளம் ராஜா தமிழர் பேசுறார். என் பிள்ளைகளுக்கு சாதி சான்று வேண்டும் என்று பேசுகிறார். அரசாங்கம் என்ன செய்கிறது? தோழர் பினராயி விஜயன் நேரடியா பதில் சொன்னார் சட்டமன்றத்தில். அது என்னுடைய எங்களுடைய கைகளில் இல்லை, மத்திய அரசாங்கத்துடைய கைகளில். இடுக்கி மண்ணில் வாழக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளிகள் இந்த பட்டியலில் வருகிறார்களா என்று யாரும் கேட்கிறார். இதுக்கு பேர் ஜனநாயகம். இதான் ஜனநாயகம். கோட்டயத்தை மையப்படுத்தி, எர்ணாகுளத்தை மையப்படுத்தி, திருச்சூரை மையப்படுத்தி நீங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்தா அதற்குள் நாங்கள் அடங்குவோமா? வருத்தமான ஒரு செய்தி இந்த செய்தி. இது நம்ம செய்யறது தவறு. கேரளாவில் வறுமைங்கிறது நிரந்தரமா இருக்குது, தீர்க்கப்படலை இன்னும் அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்லை, ஒரு அவசரம் நான் பார்க்குறேன் இதில் ஒரு அவசரமான ஒரு நிலை, ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு, தோழருக்கு. அதான் நான் பார்க்க. நெருக்கடியை யார் ஏற்படுத்துறா? அந்த தேர்தல் தான் ஏற்படுத்து. ஓஹோ. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலும் இப்போ வேற ஒண்ணும் வேண்டாம். முன்னால தேர்தல் வந்தா முல்லை பெரியார் தூக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உடைய போது தயாராகிறதுக்கோ ஓடுறதுக்கும்பாங்க. இப்ப அதை சொல்லி புளிச்சு போச்சு. கேரளாக்காரர்கள் நம்ப தயாரா இல்ல. தோழர்கள் கேரள மாநிலத்தின் சகோதரர்கள் என்ன செய்யல? 45 வருஷமா கத்திட்டு கிடக்காங்க. ஆனா உடைய போதுட்டு ஆனா ஸ்ட்ராங்கா நிக்கின்னு அதை விட்டுட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை வேணும்ல. இப்ப பதாகை கையில தயாரா இருக்கு. தீவிர வறுமையற்ற மாநிலம், வறுமை கிடையாது, எல்லா பேருக்கும் முன்னேற சாப்பாடு கொடுக்கும் பாத்துக்கா. மத்திய அரசாங்கம் என்ன செய்தான்? 5,90,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே.
KP கண்ணன் ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதாவது ஏற்கனவே பலன் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சோழியம் முடிக்கிறதுக்கான திட்டம் இது. வறுமை இல்லல்ல, அவனுக்கு ஒண்ணும் வேண்டாம்ல, நிப்பாட்டுங்கல்ல. ஆமா, முடிஞ்சு வச்சா. ஆமா, ஒன்றிய அரசு நிறுத்திடும்ல. அப்ப 5,90,000 பேர் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப தீவிர வறுமையேற்றமா இல்ல, நிப்பாற்றா மத்திய தொகுப்புல இருந்து இந்த கொடுக்கக்கூடிய உதவின்னு சொன்னா அந்த 5,90,000 பேர் எங்க போவான்? பாவம், எங்க போவான்? வீடற்று கிடக்கிறான் இடுக்கி மாவட்ட தமிழன், தேயிலை தோட்ட தொழிலாளி. அவனுக்கு என்ன பதில் இருக்கு? அவன் சம்பளம் என்ன? அவன் சம்பளம் என்ன? ஒரு தோழர் என்கிட்ட கேட்டாரு, இடுக்கி மாவட்டத்தில் இருந்து, உங்க ஊர்ல எல்லாம் பொம்பளைகளுக்கு என்ன சம்பளம், ஆம்பளைக்கு என்ன சம்பளம் கேட்டாரு. ஆம்பளைக்கு சம்பளம் 900 ரூபாய். ஆம்பளைக்கு சம்பளம், காட்டு வேலைக்கு போகக்கூடிய ஆம்பளைக்கு சம்பளம் 900, பொம்பளைக்கு 500 ரூபாய். 500 ரூபாய் கொடுக்கணும் பொம்பளைக்கு. கூட்டு போயிட்டு கூட்டு வரணும் டிராக்டர்ல, இல்லாட்டா ஆட்டோல கூட்டு போயிட்டு கூட்டு வரணும். இந்த 147 வருஷம் வேலை செய்யக்கூடிய பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் கீழே வரக்கூடிய அந்த PLA சொல்லக்கூடிய பிளான்டேஷன் லேபர் கமிட்டியின் கீழ் வரக்கூடிய தமிழ் தோட்ட தொழிலாளிக்கு இந்த 500 ரூபாய் கொடுக்கலையடா நீங்க தம்பிகளான்னு கேட்டேன். ஏ தோழரே, இந்த 500 ரூபாய் நீ கொடுக்கலையே சம்பளம், நீ 500 ரூபாய் கொடு முதல்ல, அப்புறம் பேசுவோம். வறுமை ஒளிஞ்சிருச்சா இல்லையா அப்புறம் பேசுவோம். தேயிலை தோட்ட கம்பெனி கொடுத்த வீட்டுல வாழ்றான், 7வது தலைமுறை. இந்த கம்பெனில அடுத்து இந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா இவன் என்ன செய்யணும்? வீட்டு சாவியை கம்பெனிட்ட கொடுத்துட்டு இவன் வெளியேறணும். இவன் வெளியேறினா எங்க போவான்? தமிழ்நாட்டுக்கு வரணும். அவனுடைய பூர்வீகம் 7 தலைமுறைக்கு முன்னால் அவன் எங்கிருந்து புறப்பட்டானோ அங்க போய் சேரடான்னு சொல்லுது கேரள மாநில அரசாங்கம். நாங்க என்ன கேட்கிறோம்? 7 தலைமுறையாக வாழக்கூடிய இடுக்கி மாவட்டத்து தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலையில் வாழக்கூடிய 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளிக்கு வீட்டை உத்தரவாதப்படுத்தும். முதல்ல நீ 500 ரூபாய் சம்பளத்தை உத்தரவாதப்படுத்துறது இருக்கட்டும், வீட்டை உத்தரவாதப்படுத்து, வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்து. தீவிர வறுமையை எப்படி கணக்கெடுக்கிறது? 12 குறியீடுகளின் மூலமாக கணக்கெடுக்க வேண்டும். அவனுக்கான குடியிருப்பு இருக்கா? அவனுக்கான நல்ல குடிநீர் இருக்கா? அவனுக்கான நல்ல உணவு கொடுக்கப்படுகிறதா? வருமானத்தின் அடிப்படையில் கணக்கீடு கிடையாது, சேவைகள் வந்து சேர்கிறதா என்கிற அடிப்படையிலும் தான் இது கணக்கெடுப்பு செய்திருக்கப்பட வேண்டும். நான் ஒண்ணு கேட்கிறேன், இதை இடுக்கி மாவட்டத்தில் வாழக்கூடிய உண்மையாவே வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து கொண்டுட்டு வந்து வறுமை ஒழிஞ்சிருச்சுங்கிறதுக்கான கணக்கெடுப்பு கேரளாவில் நடத்தப்பட்டுச்சா? அதாவது 2021 திட்டம் நடத்தப்பட்டது, திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 2021. 2வது முறையாக அரசாங்கம் பினராயி தோழருடைய அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்ட உடனே இதுக்கான வேலை தொடங்கப்பட்டது. சரி, எப்படி தொடங்கி இருக்கணும்? முதல்ல 12 குறியீடுகள் கொடுத்திருக்கிறாங்க. சரி, ஒரு வறுமையை கணக்கெடுப்பதற்கான குறியீடுகள் 12 இருக்கு. நல்ல உணவுல நல்ல இருப்பிடம், நல்ல உடை, நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை முறை, நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், இது எல்லாம் தான் அதுல வருது. ஆனா ஒண்ணு கேட்கிறேன், நான் ஒண்ணு முதல்ல சொன்னது போலதான் கேரளாவினுடைய முதல் ஆதிவாசி பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இடமலக்குடியில ஒரு குட்டி பைய கார்த்திக் என்ன செய்யறான்? உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில போய் செத்து போயிட்டான். அவன் மரணத்திற்கான காரணம் அவனுக்கான போக்குவரத்து இல்லை. இந்த 12 குறியீட்டுல போக்குவரத்தும் வருது. ஓஹோ, நல்ல சாலை வருது. அந்த சாலை இல்லாம தானே செத்து போனான் காய்ச்சல் அடிச்ச பைய, அப்படித்தானே? புரியுது, செத்து போயிட்டான். இன்னொன்று கேட்குறேன், ஒரு தேவிகுளம் தாலுகாவிலே ஒரு சின்ன விபத்து நடக்கிறது. அந்த விபத்தில் அடிபட்ட நபர் என்ன செய்வார்? மூணாறுல இருக்கக்கூடிய டாடா பன்னோக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறார். அங்க கொண்டு வந்த உடனே அது சின்ன காயமோ பெரிய காயமோ, அங்க இருக்கக்கூடிய வெள்ளை பேப்பர் எதுக்கு இருக்கு தெரியுமா? பரிந்துரை செய்வதற்காக இருக்கிறது, பேப்பரும் பேனாவும். ஒண்ணு தேனியில் இருக்கக்கூடிய கானாவிலக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அங்க ஓடிடு, இல்லை என்று சொன்னால் கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அங்க ஓடிப்போம். ரெண்டுமே தமிழ்நாட்டில் இருக்கு. ஒண்ணு கேரளா, கோட்டயம் கேரளாவில், தேனி தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு எதுக்கு ஒரு மருத்துவமனை? அது சரி. அப்ப இன்னமும் நீங்கள் அதை கூட சரி செய்யாமல் அத்தனை லட்சம் தொழிலாளிகள் வாழக்கூடிய அந்த மூணாரை மையப்படுத்தி ஒரு ஈட்டுறுதி மருத்துவமனை ஒன்றை கொண்டு வந்திருக்க வேண்டும். தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனை ஒன்று வந்திருக்கும் என்று சொன்னால் சர்வதேச நிதி அதற்கு வந்திருக்கும். அந்த பொருளாதார கட்டமைப்பு மேம்பட்டால் அந்த மருத்துவமனை கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு கோட்டயத்திற்கும் போக வேண்டாம், தேனிக்கு வந்திருக்க வேண்டாம். இவனை அங்கே இங்கே ஓட விட்டது யாரு? உங்களுடைய அரசாங்கம்.
நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? தீவிர வறுமை இல்லாத மாநிலம்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் அந்த தேவிகுளம் தாலுகாவில் அடிபட்ட ஒரு தமிழ் தோட்ட தொழிலாளி என்ன செய்யறான்? இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மறையூர்ல ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, அவன் நேரம் மூணாருக்கு வர்றான். மூணாறுல இருந்து நீங்க என்ன செய்றீங்க? தேனிக்கு அனுப்புறீங்க. மறையூர்ல இருந்து 45 கிலோமீட்டர் கடந்தவன் மூணாருக்கு வந்துட்டு இங்க இருந்து என்ன செய்யணும்? 115 கிலோமீட்டர் கடந்தவன் தேனிக்கு போகணும். அந்த உடல் தாங்குமா? அது எப்படி தாங்க? இந்த கட்டமைப்பை கூட நீங்கள் முழுமைப்படுத்தாமல் நீங்க எதுக்காக இந்த போர்டை புதுசா மாட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணே, கேரளா முழுதும் இந்த திட்டம் வந்து ஒரு வெற்றிகரமான திட்டம் அப்படிங்கிறத எத்தனை சதவீத மக்கள் ஏற்பாங்கண்ணே? என்னைய பொறுத்தளவுக்கு நீர் பூத்த நெருப்பாக இந்த அரசாங்கத்தின் மீதான வெறுப்பு எரிமலை குழம்புகளை போல கீழே கொதிச்சுட்டு கிடக்கு. ஓஹோ. அதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த மக்கள் வெளிப்படுத்தினார். அப்படியா? 20 நாடாளுமன்றம் இருக்கிறது. 19 நாடாளுமன்ற தொகுதியிலே இடதுசாரிகள் தோற்றார்கள். ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றார். அடடா. அப்போ கூட ஒரு முன்னோட் ட்ரெய்லர் போட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ட்ரெய்லர் வந்துருச்சு. படம் இப்போ வரும். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது வெற்றி அடைஞ்சது. ஓஹோ. அந்த கூட்டணி UDF என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் கூட்டணி என்ன செய்து 19 இடத்தில் வெற்றி பெற்று ஆலத்தூர் அப்படிங்கிற பாலக்காடு மாவட்டத்தில் கூடிய ஆலத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த மாநிலத்தில் அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணன் என்ன செய்யறாரு? இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 20க்கு 1, 19க்கு 1. 19 காங்கிரஸ் கூட்டணி, கம்யூனிஸ்ட் ஒண்ணுதான். அப்ப ட்ரெய்லர் வந்துருச்சு. இந்த வறுமையை ஒழிச்சாச்சு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அங்க படத்தை போட்டு விட்டாங்க, ட்ரெய்லரை போட்டு விட்டாங்க. ஆனால் தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு அந்த மாநிலத்தில் இன்னமும் வறுமை பிடித்த அட்டப்பாடியில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள், இடமலைக்குடியில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள், இந்த இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி தமிழ் தோட்ட தொழிலாளிகள், இங்கே யாருக்கும் இது பயனில்லாத ஒரு திட்டம். இந்த வறுமை, தீவிர வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது இப்போ அண்ணன் வந்து தமிழர் பகுதியில் நீங்கள் சொல்கிறீங்க. தமிழர் பகுதியில் இன்னும் வறுமை அப்படியே இருக்குது. அவங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படலை, அவங்களுக்கு குடியிருப்பு வீடுகள் கொடுக்கப்படலை, சாலை வசதிகள் செய்யப்படலை அப்படின்னு. கேரளாவினுடைய மற்ற பகுதிகள், மலையாளிகள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதிகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் வறுமையை ஒழிச்சிட்டாங்களா? அதான் நான் முதலே சொன்னேன். கேரளாவிலே வறுமை பிடித்த முதல் மாவட்டம் மலப்புரம் மாவட்டம். நான் இடுக்கியை சொல்லலை. ஓ சரி சரி. பட்டியலில் எது வருது? மலப்புரம் வருது. ரெண்டாவது எந்த மாவட்டம்? தலைநகரம் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் மாவட்டம். ஓ சரி 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 சரி. திருவனந்தபுரம் மாவட்டம். அப்போ கட்டமைப்பில் மேலோங்கிய மாவட்டங்களில் மலப்புரம் ஒன்று. அந்நிய செலாவணியை மிகப்பெரிய அளவிற்கு கேரளாவுக்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய மாவட்டமும் அந்த மலப்புரம் மாவட்டம் தான். அந்த மாவட்டம் தான் வறுமையில் பீடிக்கப்பட்ட முதல் மாவட்டம் விட அறிவித்தது நாங்கள் அல்ல, கேரள மாநில இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசாங்கம். நான் சொல்றது வந்து இந்த அட்டப்பாடி பாலக்காடு மாவட்டம் பழைய தமிழகம், அந்த வயநாடு மாவட்டம் பழைய தமிழகம், இடுக்கி பழைய தமிழகம். இந்த எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை களைவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இந்த அப்பாவி தமிழர்களை 147 ஆண்டுகளாக அந்த மலையகத்தில் வாழக்கூடியவர்களுக்கான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தாமல், இப்போ இன்னொன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடுக்கி மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய 5 லட்சம் தமிழ் தோட்ட தொழிலாளிகளுடைய பிள்ளைகளும் படிப்பது எங்கே? திருநெல்வேலியில், கோயம்புத்தூரில், உடுமலைப்பேட்டையில், திருப்பூரில். ஏன் அவங்களுக்கான கல்வியை நீங்கள் கொடுக்க முடியலை? அந்த 12 குறியீட்டில் கல்வி வருது இல்லையா? நல்ல கல்வி வருது இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வெளியே. அவ்வளவு பேருக்குமான கல்வி தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கு, நாம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் உன்னால படிக்க வைக்க முடியல? உன்னுடைய மாநிலத்தில் ஏன் இந்த தமிழ் பிள்ளைகளுக்கான கட்டமைப்பை உன்னால் உருவாக்க முடியாம இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நீ என்ன போர்டு வச்சுட்டு இருக்கிறது நியாயமா தோழர்களே? இதுக்கு என்ன தோழர்களே? தமிழ்நாட்டில் தேசாபிமானி கேரளாவில் இருக்கக்கூடிய CPM பேப்பர் கூட குறையாத்தான் எழுதிச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தீக்கதிர், ஐயோ பார்த்தீர்களா தமிழர்களே, உங்களை என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டால் கூட கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் ரிப்பீட் ஆகுது. தீக்கதிர் புரியுது, ரிப்பீட் ஆகுது. தேசாபிமானி செய்ததை விட இங்கே பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருக்க, பக்கம் பக்கமாக எழுதுறான். இடதுசாரி ஆதரவு பெற்ற முற்போக்கு எழுத்தாளர்கள், அதான் வாந்தி எடுக்கக்கூடிய முற்போக்குன்னா வாந்தின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? பாரியர் கேரளாவை, ஒரே வரிதான், பாரியர் கேரளாவை வறுமையை ஒழித்து விட்டார்கள். தீவிர வறுமையை ஒழித்து விட்டார்கள். இப்போ பினராயி விஜயனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தீவிர வறுமை ஒழிப்பை ஏற்கிறாங்களா? வேற வழி, எலெக்ஷன் வருது, சீட்டு வேணும், ஜெயிக்கணும். அப்ப அவங்க என்ன செஞ்சாகணும்? இந்த கோரிக்கையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். நாம என்ன சொல்றோம்? ஏமாற்றாதீங்க, உண்மை நிலவரத்தை நீங்க பேசுங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய காயங்களை நீங்கள் வெளிப்படையாக காண்பியுங்கள்.
காயத்துக்கு மேலே சட்டையை, முதுகில் இருக்கக்கூடிய காயத்தை நான் காமிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சட்டையை தூக்கி போட்டுட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் அந்த புண்ணை மறைக்க முடியும்? இப்படி புண்ணை மறைச்சு தானே மேற்கு வங்காளத்தில் ஆள் காலியாக போச்சு. இப்படி புண்ணை மறைச்சு தானே திரிபுராவில் கட்சி காலியாக போச்சு. இப்படி புண்ணை மறைச்சு தானே ரஷ்யாவில் ஆட்டம் கட்டிங்க. அது மாதிரி ஏன் இப்போ இருக்கக்கூடிய பெரிய புண்ணை மறைப்பதற்கு பட்டு சட்டை வாங்கி உன்னை தைத்து கொண்டு இந்த பாத்திய பிராண்டட் ஷர்ட்? எத்தனை நாளைக்கு இந்த நாடகம்? ஷேக்ஸ்பியர் சொன்னது போல ஆல் த வேர்ல்ட் இஸ் ஏ ஸ்டேஜ், வி ஆர் ஆக்டர்ஸ். இது உலகம் என்பது ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் நடிகர்களா? அதான் நான் உண்மையாப்போ தோழத்தை நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ பினராயி விஜயன் அவர்கள் மேலே கேரள மக்களுக்கு இருக்கக்கூடிய பின்பம் இது போல ஒரு பொய்யான கருத்தை முன் வச்சு மக்களை சந்திச்சா உடஞ்சி போயிடாதா? அது அவருக்கு வரலாற்று பிழை ஆயிடாதா? நான் இந்த இடத்துல ஒன்று கேட்க விரும்புகிறேன். கேரளாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், தீவிரமாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எவரும் இதை கேள்வி கேட்கல. எங்கேயா ஒளிஞ்சிச்சு தீவிர வறுமை அப்படின்லாம் கேட்கல. இந்த கேரள உருவான 69 ஆண்டுகள்ல வயநாடு மாவட்ட வறுமையை பற்றி எவரும் எழுதல. கேரளாவில் பாலக்காடு மாவட்ட வறுமையை பற்றி எவரும் எழுதல. இடுக்கி மாவட்டத்தில் அடிமை சரித்திரத்தை பற்றி இந்த 69 ஆண்டுகள்ல கேரளாவில் எந்த பேனாவும் எழுதவில்லை. என்ன பெரிய முற்போக்கு இலக்கியம் இங்க! முற்போக்கு இலக்கியம் ரெக்கையா கட்டியிருக்கு. ரெக்க இருக்கோ முற்போக்கு இலக்கியத்துக்கு? உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும், நடப்பதை நடப்பதாக பேச வேண்டும். சமகாலத்தை பற்றி எழுதுடா. நீ கவிஞரா? நீ சமகாலத்தை, நீ இலக்கியவாதியா? சமகாலத்தை பற்றி எழுது. நீ நல்ல இடதுசாரியா? நீ சமகாலத்தை பற்றி பேசு. நான் சமகாலத்தை பற்றி பேச மாட்டேன், வேள்பாரியைத்தான் பேசுவேன். வேள்பாரி வாழ்ந்த காலம் தெரியுமா? சமகாலத்துல உன் ஊர் நாரி போய் கிடக்கு. இந்தியாவில் முதல் அசுத்தமான ஊர் மதுரை. வெக்கப்பட வேண்டாம். இதை எதிர்பார்க்காத ஒரு பெரிய அவமானமா இருக்காது. நான் தூக்கு போட்டு செத்திருப்பேன். அதாவது நான் பெரிய படைப்பாளி, நான் பெரிய புரட்சிக்காரன், நான் பெரிய கண்டுபிடிப்பாளர்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் வீட்டுல சு வெங்கடேசன் அவர்களோட இடத்துல நீங்க இருந்தா தூக்கு மாதிரி செத்துருவீங்களா? இயல்பா சொல்லுதேன். இந்த மண்ணில் பிறந்த நான் சொல்வதை செய்வேன். கேரளாவில் ஒரு சேனல்ல கேட்டாங்க, முல்லை பெரியாறு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் பெண்ணிக்கு பாலசிங்கம் என்ன செய்வீர் என்று கேட்டான். என் பொண்டாட்டி அரசாங்க வேலை பார்க்குறா, நான் ஒரு 10 மாடு லோன் போட்ட சொல்லி வாங்கி என்ன செய்வேன், மாட்டை பத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு. மாடு மேய்க்க நான் தயாராக இருக்கிறேன், இந்த மண்ணில் பிறந்தவன். நீ என்ன சொல்ற? நான் பெரிய படைப்பாளி. 1,00,000 பிரதி விற்றது வேள்பாரி. அதுக்கு ஒரு மூச்சு கொண்டாட்டம். 1,00,000 பிரதி வித்துச்சு. நான் என்ன கேட்கிறேன்? நீ பழமையை எழுதுகிறாய், பழமையை பேசுகிறாய், எல்லாம் செய்கிறாய். உன்னுடைய ஊருக்கான அடையாளத்தை நீ இழந்து விட்டு நீ என்ன பேசி என்ன புண்ணியம், என்ன எழுதி என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? சமகாலத்தை பற்றி பேசுவோம் தான் படைப்பாளி, சமகாலத்தை பற்றி எழுதுவோம் தான் எழுத்தாளன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒப்பனை தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒப்பனை. மதுரை உலக நாகரிகங்களில் தலை சிறந்த நாகரிகம் மதுரை நாகரிகம். கீழடியை பார்த்தீர்களா? அதை நாங்க சொல்லணும். கீழடியை பார்த்தீர்களா என்று சொல்லி நாங்க சொல்லணும். நீங்க என்ன செய்றீங்க? கீழடியை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசினீர்கள். ஆனால் வைகை என்னவாக மாறி நிற்கிறது? கூவத்தை விட 10 மடங்கு அசுத்தமாக வைகை மாற்றப்பட்டிருக்கிறது. வைகை நதிக்கரை நாகரிகம் தான் கீழடி நாகரிகம். இந்த வைகையை பாதுகாக்க முடிஞ்சுதான். துப்புரவு தொழில் செய்கிறோம், தீபாவளி முடிஞ்சோம். மதுரையை சுத்தமாக்குகிறோம். ஆனா பட்டியல் எங்க வந்துருச்சு? முதலிடத்துல வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, ஒப்பனை செய்தால் ஒப்பனையை கலையுங்கள், நாடகம் முடியும். 24 மணி நேரமும் நான் ஒப்பனையோடு தான் இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் அரசியல்வாதியா, நீங்கள் இயக்கவாதியா, நீங்கள் தத்துவவாதியா, நீங்கள் நடிகர்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இன்னொரு பெரிய சிக்கல் ஒன்று உருவாச்சுங்க. இங்க இருந்து போற ஓம்னி பஸ்ஸஸ் எல்லாம் கேரளாவுக்குள்ள போகும்போது பெரிய அளவுல வரி வசூல் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து பெரிய போராட்டம் எல்லாம் நடந்தது. இது கேரள அரசினுடைய திட்டமா இல்ல தனியார்களுடைய அராஜகமா? கேரளாவை பொறுத்தளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய வருவாய் என்பது மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட், எம்விடின்னு சொல்லுவாங்க. இங்க ஆர்டிஓ சொல்ற மாதிரி கேரளத்தில் வந்து நம்ம எம்விடின்னு சொல்றோம், மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலைகள்ல எல்லா பக்கமும் கேமரா மாட்டியிருப்பாங்க. சரி, 80 கிலோமீட்டருக்கு மேல அவங்க வண்டி போனா தானாகவே போட்டோ எடுத்து உங்களுக்கு ஃபைன் வந்துடும். ஓகே, நீங்க கேரளாக்குள்ள பயணம் பண்ணா கண்டிப்பா ஒரு ஃபைன்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஃபைன் போட்டே தீருவாங்க. இப்போ நாம் என்ன சொல்றோம்,
தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய கனிம வளங்களை ஏற்றுவதற்காக இந்த அனுமதிக்கப்படாத பாடி கட்டுமானங்கள் இருக்கு பாருங்க, அனுமதிக்கப்படாத பாடி கட்டுமானங்களோடு ஆயிரக்கணக்கான வண்டிகளிலே கனிம வளங்களை எடுத்து செல்வதற்காக தமிழகத்திற்கு அனுதினமும் வருகிறீர்கள். இதை கேட்பதற்கு இங்க ஆர்டிஓக்கு, நம்ம ஆர்டிஓக்களுக்கு, இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆம்னி பஸ் கேரளாக்குள்ள போன உடனே 30 வண்டியை பிடிச்சி 70 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு எம்பிடி டிபார்ட்மெண்ட். ஒரே நாள்ல 70 லட்சம் ரூபாய்க்கு ஃபைன் போட்டிருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம், எம்பிடி டிபார்ட்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் ஒரு ஆர்டிஓ செய்தால் அவன் 70 லட்சம் ஃபைன் போட்டான்னா இங்க 7 கோடி பயன்படுவதற்கான வண்டி, அத்தனை வண்டி அனுமதிக்கப்படாத கட்டுமானங்கள் 40 டன் ஏற்றி செல்லக்கூடிய அளவுக்கு பாடி கட்டிட்டு வர்றான். அதுக்கு அனுமதி இருக்கா? தமிழ்நாட்டில் கிராம சாலையில வண்டி ஓட்டக்கூடாது. 40 டன் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு கனிமவள வண்டியை, அனுமதிக்கப்படாத பாடியை தமிழ்நாட்டில் நீங்க என்ன செய்யக்கூடாது? கிராம சாலையில ஓட்டக்கூடாது. ஆனா நீ கிராம சாலை வழியா 50 கிலோமீட்டர் பயணிச்சு போய் நீ கனிம வளத்தை ஏற்றிட்டு வந்துகிட்டு இருக்கிறிய, இதுக்கு நாங்க ஃபைன் போடட்டுமா? இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த வண்டிகளை பிடிச்சி மறுநாள் ஃபைன் போட்டிருந்தா அங்க அந்த சிக்கல் எழுந்திருக்காது. அப்ப இது ஒரு வகையில தமிழ்நாட்டில இருந்து வரத வண்டி தானே. இந்த இலக்காரம் ஒண்ணு அங்க இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில இருந்து வரத வண்டி தானே. கோட்டையத்தை தாண்டி போங்க, திருச்சூர் வரைக்கும் நீங்க பகல்ல டிஎன் 11 கொண்ட வாகனம் என்றால் அதற்கு ஒரு மரியாதை அங்க கொடுப்பான். பின்னால் அவர் தான் ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பான், நம்மளை சைடு வாங்கியும் போக மாட்டான். இயல்பாக அவருடைய மனதிலே ஊறி இருக்கிறது. மறுக்கட்டும் பார்ப்போம். சென்னை நகரத்திலே எத்தனை கேஎல் வண்டி ஓடுது, யாராவது பின்னால போய் ஆர்ன் அடிக்கிறோமா, விரட்டுறோமா? எல்லாத்தையும் நானும் பூசி மெழுக முடியாது. அதான் உண்மை. நான் பேச வேண்டியதை நான் என்னுடைய சமூகத்து இளைஞர்களிடத்துல நான் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் போடக்கூடிய வேடங்கள் ஒரு நாள் கலையும் போது அங்க என்ன இருக்கும்? கடைசியில கல்லறை தான் மிஞ்சி இருக்கும். அதான் உண்மை. அப்ப ஆம்னி பேருந்து விஷயத்திலே கேரள எம்இடி டிபார்ட்மெண்ட் நடந்து கொண்ட அதே கடுமையை தமிழ்நாட்டில் ஆர்டிஓக்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நேர்காணலில் நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள். நீங்க அதை செஞ்சா அந்த கனிம வளத்தை ஏற்றி செல்லக்கூடிய வண்டி குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்ட வழி, செங்கோட்டை வழி, வாளையார் வழி, புளிஞ்சாம்பாறை வழி, போடிமெட்டு வழி, குமிழி வழி, கம்பமெட்டு வழியில் வரக்கூடிய வண்டிகளை நிறுத்தி பயன் போட்டா நாளொன்றிற்கு 7 கோடி ரூபாய் பயன் போடலாம். அவ்வளவு வண்டி வந்துட்டு. அப்ப இயல்பாக 2 திராவிடியன் ஸ்ட்ரோக் கவர்மெண்ட் சொல்றாங்க. திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லி கேரளாவை ஆளக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது. அப்ப இந்த 2 அரசாங்கமும் என்ன செய்ய வேண்டும்? பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லையா? சம்பவம் நடந்து போன வெள்ளிக்கிழமை நடந்து 10 நாள் ஆக போகுது. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நாங்கள் கேரளாவுக்கு வண்டியை ஓட்ட மாட்டோம்னு சொல்லிட்டான். பாதிக்கப்படுவது யார்? கேரள மக்கள், பொதுமக்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறான். ஆமா, சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு போகணும்னு சொல்லி கேட்டாச்சுன்னா 2 வண்டியோ 3 வண்டியோ தான் இருக்கு ட்ரெயின். எல்லாரும் விமானத்துல போயிட முடியாது. மீதி பேர் பயன்படுத்தக்கூடிய பேருந்து அரசு பேருந்துகள் அல்ல. அதை குறைந்த மக்கள் தொகை தான் பயன்படுத்துறான். எல்லாரும் சொகுசு பேருந்து, ஆம்னி பேருந்துல ஸ்லீப்பர்ல போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க என்ன செய்றீங்க? வண்டிக்கு ஃபைன் போடுறோம். முறையான இது இல்ல. இத்தனை நாள் எங்க போனீங்க? ஒரே நாள்ல அவ்வளவு வண்டி பிடிக்க வேண்டிய தேவை எங்க வந்துச்சு? அப்ப திட்டமிட்ட செயல் தான் இது. இது என்ன செய்ய? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆம்னி பஸ் எல்லாம் பிடிச்சா ஒரு வருமானம், அவ்வளவுதான். கேரள மாநில அரசாங்கத்திற்கு ஒரு வருமானம். அதுக்காக அந்த வேலையை செய்யறாங்க. அரசுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. தெரியும், அரசாங்கம் தான் அதை செய்ய சொல்கிறது. வண்டியை பிடிச்சு ஃபைன் போட்டு சொன்னது கேரள மாநில இடதுசாரி அரசாங்கம். அப்போ ஒரு சின்ன விஷயத்தை கூட தமிழக அரசாங்கம் என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன், கவனம் எடுத்துக்கல. மறுநாள் பேசியிருக்கணும். ஒரு ஆக்டிவான கவர்மெண்ட் என்ன செய்யணும்? மறுநாள் பேசியிருக்கணும். பேசல, இதுவரைக்கும் பேசல. எவ்வளவு பெரிய இழப்பு. எத்தனை பேர் முன்பதிவு பண்ணியிருப்பான்? புரியுது. அப்ப எதையுமே அரசு என்ன செய்ய மாட்டாங்க. கேரளாவிலே பேச மாட்டோம். முல்லை பெரியாரா பேச மாட்டோம். நெய்யாற்றிங்கரை இடதுகரை கால்வாயா பேச மாட்டோம். பவானி சிறுவானியா நாங்கள் பேச மாட்டோம். மோயாரா நாங்கள் பேச மாட்டோம். எதையுமே பேச மாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு அரசாங்கம் நமக்கு எதற்கு? குறைந்தபட்ச மக்களுடைய தேவைகளை தீர்ப்பதற்காக ஒரு அரசு வேலை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அதை கூட நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் எதற்கு நமக்கு? தமிழ்நாட்டில் என்ன கல்வி ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குது. சென்னை, மதுரை பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல. மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் அடித்து கொடுக்கறதுக்கு பேப்பர் வாங்குறதுக்கு காசு இல்லைங்கிற சூழ்நிலையில் தமிழக அரசு சொல்லுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. இதே போல தான் கேரளாவிலையும் தீவிர வறுமை ஒழிப்பு என்பது ஒரு நாடகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதான் உண்மை. இப்போ சாதி சான்று வேணும் கேரளாவில். 2 மாதத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம், நம்ம தமிழ் பிள்ளைகள் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தார்கள். சாதி சான்று இல்லை, கொடுக்கல கேரள மாநில அரசாங்கம். சரி,
சட்டமன்றத்தில் ராஜா, தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பேசுறாரு, தமிழ் பிள்ளைகளுக்கு சாதி சான்று வேண்டும் என்று சொல்லி. அந்த அவர் பேசும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய போராட்டத்தை சட்டமன்றத்துக்குள்ளே உரத்த குரல் எழுப்பி என்ன செய்யறார்கள், போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவிகுளம் ராஜா தமிழர் பேசுறார், பிள்ளைகளுக்கு சாதி சான்று வேண்டும் என்று பேசுகிறார். அரசாங்கம் என்ன செய்கிறது, தோழர் பினராயி விஜயன் நேரடியாக பதில் சொன்னார் சட்டமன்றத்தில், அது எங்களுடைய கைகளில் இல்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருப்பதாக சொல்லி அந்த பக்கம் தள்ளி விட்டாச்சு. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு சாதி சான்று கிடையாது. இடுக்கி மாவட்டத்தில் வாழக்கூடிய எப்படி மாநில அரசு எப்படி அதை அப்படி சொல்லலாம்? சாதி சான்றிதழ் மாநில அரசு தானே கொடுக்கணும். அது மத்திய அரசினுடைய கைகளில் இருக்கிறது என்று பகிரங்கமாக சட்டமன்றத்தில் சொன்னது அவை குறிப்பு. ஏன் அப்படி சொன்னாரு? இந்த பிள்ளைங்க என்ன செய்யறான் தெரியுமில்ல, சாதி சான்று இல்லை, படிக்கிறது தமிழ்நாட்டில், பிறந்தது கேரளாவில், பெர்த் சர்டிஃபிகேட் எங்க இருக்கு, கேரளாவில் இருக்கு, படிக்கிறது எங்க படிக்கிறான், தமிழ்நாட்டில் படிக்க. இப்போ படிச்சுட்டு இவன் அங்கே போவான், எங்கே போவான், கேரளாவுக்கு. அங்கே போயிட்டு என்ன செய்வான், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகணும் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் பதியணும் இல்லையா. நான் தேவிகுளம் தாலுகா சொக்கநாடு எஸ்டேட்டில் பிறந்தேன், நான் தேவிகுளம் தாலுகா எல்லப்பேட்டில் பிறந்தேன், சிட்டிவாரில் பிறந்தேன்னு சொல்லி பதிய போகும்போது அவன் சான்றுகளை பார்க்குறான். என்னடா எல்லாம் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன், ஓ அங்கே போய் பதிஞ்சுக்கோ. ஆனால் எனக்கு பெர்த் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது, கேரளாவில். சாதி சான்றும் கொடுக்க மாட்டேங்க. நான் சாதி சான்று கேட்டால் நீ என்ன கேட்குற, கேரளா கவர்மெண்ட்டு 1950க்கு முன்னால் உங்களுடைய முன்னோர்கள் இங்கே இருந்ததற்கான ஏதாவது ஒரு சான்றை கொண்டு வா என்று சொல்லி மனச்சாட்சி இல்லாமல் கேட்பது கேரள மாநில இடதுசாரி அரசாங்கம். கல்விக்கு அடிப்படையான சாதி சான்றிதழை கொடுக்க மறுத்துவிட்டு தீவிர வறுமையற்ற மாநிலம் என்று சொல்லக்கூடிய அந்த 12 குறியீட்டிலே கல்வி குறியீட்டை என்ன செய்து கேரள மாநில அரசாங்கம் மறுத்துவிட்டு படம் போடுறது நல்லாவா இருக்கு. ஒரு சாதி சான்றை கொடுப்பதற்கு நீங்க என்ன கேட்குறீங்க, 1950க்கு முன்னால உங்களுடைய முன்னோர்கள் வைத்திருந்த ஏதாவது ஒரு சான்றை கொண்டு வா. பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தான் எங்க ஆளு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்து ராஜாக்களா, தேவிகுளத்தில் இருக்கக்கூடிய பீர்மேட்டு தமிழர்கள் எல்லாம் அந்த அரசாங்கம் பிரிட்டிஷ்காரன் கட்டி கொடுத்த லைன்ஸ் வீட்டில் வருடம் முழுவதும் 12 மாசம் மழை பெய்யக்கூடிய ஒரு எஸ்டேட்ல வாழக்கூடிய ஒருத்தன் ஒரு வெள்ளத்தாழ நீங்க என்ன 75 வருஷம் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வதே அயோக்கியத்தனம். 75 வருஷம் ஒரு பேப்பரை வைக்க முடியுமா? வருடம் முழுவதும் மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியில் அதை கேட்கறிய நீ? மத்திய அரசாங்கம் கட்டுச்சா? இல்லை. எதான வாழ்றான், ரேஷன் கார்டு கொடுத்தல, அவனுக்கு ஆதார் கொடுத்தல, அவனுக்கு சாதி சான்றை கொடுப்பதற்கு நீ எதுக்கு மத்திய அரசாங்கத்தை கை காமிக்கிற? அப்ப கல்வி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் 12 குறியீட்டில், வறுமை ஒழிப்பிற்கான 12 குறியீட்டில் ஒரு குறியீடு மொத்தமா போயிடுச்சு. வீடு போயிடுச்சு, கல்வி போயிடுச்சு, போக்குவரத்து போயிடுச்சு. அப்ப 12 குறியீட்டில் 8 குறியீடு பச்சை தமிழர்களுக்கு இல்லாமல் நீங்க எப்படி 100 விழுக்காடு வறுமையற்ற மாநிலம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இல்லை. அந்த போட நீங்க என்ன செய்யுங்க, தயவுசெய்து கலத்தி இருக்கு. கார்ட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு போட்டு எங்க ஊர் அசிங்கப்படுத்தின மாதிரி. அது சரி, வறுமையற்ற மாநிலம் சொல்லி எங்க விட்டு பிள்ளைகளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இவனுக்கு நான் ஒன்று கேட்கட்டா, இந்த கேரள மாநில அரசாங்கம் 10 ஆண்டுகளாக இருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் இந்த தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை, வயநாடு மாவட்டத்திற்குரிய வைத்திரி, மானந்தவாடி, சுல்தான் பத்தேரி, பாலக்காடு மாவட்டத்திற்குரிய சித்தூர், பாலக்காடு, மன்னார்காடு, இந்த 8 தாலுகாவில் எத்தனை தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? அது சரி. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? கேட்குறோம், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? எத்தனை பேருக்கு கல்வி கொடுத்தீர்கள், மேல்நிலை கல்வியை? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள்? ஏதாவது பதில் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இங்க கேட்போம் நாங்க, இனி இந்த போர்டை நீங்க மறுபடியும் இங்க தொடர்பு வாசிக்கு பேசினா பகிரங்கமாக சோழன் சொல்வீச்சு வலைத்தளத்தின் மூலமாக ஒரு கோரிக்கையை விடுக்கிறேன். தயவு செய்து தோழர் வாசுகி அவர்களே, நீங்க சொல்லக்கூடிய ஒரு பொது இடத்துக்கு நாங்க வரோம், இதை நாம் விவாதிக்க வேண்டும். நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலைத்தளத்தின் மூலமாக தோழர் வாசுகி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் அந்த கேரளாவில் கிட்டத்தட்ட 50 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கல்விக்காக இயங்குகிறது, அரசு வேலை வாய்ப்புக்காக இயங்குகிறது. உங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர் அச்சுதானந்தன் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய அச்சுதானந்தன் அவர்கள் கேரள மாநில முதல்வராக இருந்தபோது மலையாளத்தில் எழுத படிக்க தெரிந்தால்தான் வேலை என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பின்னால் எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறது, மானாக மருவி நிற்கிறது. வனாந்தரங்களிலே சுற்றி புலிக்கூட்டம் நிற்க நடுவிலே சிக்கிக்கொண்ட மான்களைப் போல எங்களுடைய பிள்ளைகள் கண்ணீர் மல்க நின்று கொண்டிருக்கிறது. வேலை வேண்டும் அரசு, நான் இந்த பூமியிலே பிறந்தேன், நான் பிறந்த பூமியிலே நான் வாழ முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஏக்கத்தோடு ஆயிரக்கணக்கிலே, பல்லாயிரக்கணக்கிலே எங்கள் தமிழ் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து விவாதிக்க தயாரா தோழர் வாசுகி அவர்களே? வாரம் நாங்க பேசணும் இல்லையா? தீவிர வறுமை இல்லாத மாநிலம் என்று நீங்கள் கேரளாவை தூக்கி பிடிச்சு பேசுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்பவும் நீங்க பேசணும். கடந்த 10 ஆண்டுகளில் அரசாங்க வேலைக்கு சென்ற தமிழ் பிள்ளைகள் எத்தனை பேர்? உயர்கல்வி பெற்றவர்கள் கேரளாவில் எத்தனை பேர்?
வீட்டுமனை பட்டா பெற்றவர்கள் எத்தனை பேர்? ஒருத்தன் இல்லை. நீங்க சொல்றீங்க வறுமையே இல்லடா. புரியுது. 7 தலைமுறையா வேலை செய்யக்கூடிய பயல்க என்ன செய்யணும்? எங்க ஆளுங்க வேலை முடிஞ்சா சொந்த ஊருக்கு வராங்க. இது ஒரு வாழ்க்கையா? நிரந்தரமற்ற வாழ்க்கை. நிரந்தரமற்ற தேயிலை தோட்ட தொழிலாளிகளுடைய வாழ்க்கையை நிரந்தரப்படுத்தி விட்டு நீங்க இந்த போட மாட்டுங்க, நாங்களே சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்போம். சரிதான். அதை விட்டுட்டு பாத்துக்கடா வறுமை இல்லை எங்க ஊர்ல, கேட்டியா சுப்பிரமணி கேட்டியா, நம்ம ஊர்ல சொல்லுற மாதிரி தான், இல்லை கடலை எடுத்தியா, நெல் எடுத்துட்டியா, கதிரை எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்கற மாதிரி என்ன சொல்றாங்க, ஹலோ என்ன தோழர் வறுமை ஒழிஞ்சிருச்சு, அப்படியா வறுமை ஒழிஞ்சிருச்சா, சரி அப்ப கதையை முடி, வறுமை ஒழிஞ்சு போச்சு. பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இயல்பான வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு செய்தியை கேரள மாநில அரசு அறிவித்திருப்பதை இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி காங்கிரஸ் கண்டிக்கலை, பிஜேபி கண்டிக்கலை. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையிலிருந்து ஒரு அறிக்கை வரும்னு எதிர்பார்த்தேன், வரல. வயநாடு மாவட்டத்திலே தோழர் பிரியங்கா காந்தி போட்டியிட்ட போது அவர்கள் செய்த பிரச்சாரத்தில் ஒரு மடங்கு கூட இந்த விஷயத்தில் செலுத்தலை. கேரளாவை சேர்ந்த VT சதீசனும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் களத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேசிய தலைமை மௌனமாக இருக்கிறது. பேச வேண்டும். எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்லும் திருச்சூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுரேஷ் கோபி இன்னமும் வாய் திறக்கலை. ஒரு 255 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஆசா தொழிலாளர்கள் எழுப்பிய உரத்த குரலை பிரதான எதிர்க்கட்சி இன்னமும் புறத்து முழங்கவில்லை என்று சொல்லக்கூடிய வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு அரசியல்வாதி கேரளாவில், ஒரு படைப்பாளி, ஒரு சமூக சீர்திருத்தவாதி, எவனாவது ஒருவன் இடுக்கி மண்ணில் வாழக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளிகள் இந்த பட்டியலில் வருகிறார்களா என்று யாரும் கேட்கல. இதுக்கு பேர் ஜனநாயகமா? எனக்கு தெரியல. இதான் ஜனநாயகமா? கோட்டையத்தை மையப்படுத்தி, எர்ணாகுளத்தை மையப்படுத்தி, திருச்சூரை மையப்படுத்தி நீங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்தா அதற்குள் நாங்கள் அடங்குவோமா? வருத்தமான ஒரு செய்தி இந்த செய்தி எங்களுக்கு. நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கான சம்பளம் என்ன? நான் ஒன்று கேட்குறேன், 500 ரூபா இல்லை என்ன சம்பளம்? 500 ரூபா கொடுக்க முடியல தேயிலை தோட்டத்திலே. என்ன வறுமையை ஒழிச்சிங்க? 500 ரூபா இருந்தால் ஒரு 2 பிள்ளைங்க, ஒரு கணவன் மனைவி வாழ முடியுமா? அந்த காலம் தலைக்கு எண்ணெய் வைக்கணும், உடம்புக்கு போட சோப்பு வேணும், பவுடர் வேணும், சட்டை வேணும், நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, கல்வி இருக்குது, பயணம் இருக்குது, எட்டு இருக்குது, இளவு இருக்குது, எல்லாம் இருக்குது. 500 ரூபா போதுமா? அந்த 500 ரூபாயை நீங்க என்ன கொடுக்கலையே. அந்த 500 ரூபாய் கொடுக்காம நீங்க எப்படி வறுமையை ஒழிச்சீங்க? இதுல இன்னொன்று சொல்றாங்க, சீனாவில் ஒளிந்தது வறுமை, 2வது கேரளாவில். 1957 உங்க அரசாங்கம் கேரளாவில் வந்துச்சு. தோழர் EMS நம்பூதிரிப்பாட்டு ஆட்சிக்கு வரும்போது 1957. இங்கே வருஷம் என்னாச்சு? எத்தனை முறை கட்சி ஆட்சியில் இருந்திருக்கு கேரளாவில்? நம்பூதிரிப்பாட்டு ஒழிக்காத வறுமை, தோழர் அச்சுதானந்தன் ஒழிக்காத வறுமை, தோழர் சங்கர் ஒழிக்காத வறுமை, தோழர் EK நாயனார் ஒழிக்காத வறுமை, அச்சுதானந்தன் ஒழிக்காத, அச்சுதமேனன் ஒழிக்காத வறுமை, பினராயி ஒழிச்சு பெருமைப்பட்டுக்கலாம். நான் நல்ல சட்டை போட்டிருக்கேன், நான் நல்ல துண்டு போட்டிருக்கேன், நான் என்னை பெருமை பற்றி கொள்ளலாமே தவிர என் முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புண்ணை நான் மறைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை தோழர் உணர்ந்து கொள்ள. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. ரொம்ப வருத்தத்துக்குரிய, கவலைக்குரிய ஒரு விடயத்தை ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செஞ்சுருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழர்களையும் வறுமையில் வைத்துக்கொண்டு கேரள மாநிலம் தீவிர வறுமையிலிருந்து அந்த மக்களை மீட்டு விட்டது, தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்பட்டமான பொய், ஒரு நாடகம், ஒரு பாசாங்கு அப்படிங்கிறத ரொம்ப தரவுகளோடு நிரூபிக்கிறீங்க. நிச்சயமாக இந்த உங்களுடைய இந்த குரல் கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறோம். எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் அண்ணா, மிக்க நன்றி, சந்தோஷம்.